போஸ்னியா இங்கு ஒரு இஸ்லாமிய நாடு அமையக்கூடாது என்று அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ரொம்பவும் முயற்சி பண்ணாங்க. ஐரோப்பாவில் ஒரு போஸ்னியா நாடு உருவாகிட, ஒரு இஸ்லாமிய நாடு உருவாகிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனாலும் இறைவனுடைய ஆட்சிங்கிறது உலகம் முழுக்க பரவி இருக்கும் இல்லையா? அதனால் அவர்கள் முயற்சி தவிடுபொடியானது. இங்கே இஸ்லாமிக் ஸ்கூல் போஸ்னியா, அதாவது உலக கல்வி அவங்க கற்றுக்கிறாங்க. அது இல்லாமல் குர்ஆனை கற்றுக்கணுங்கிறதுக்காக அதுக்கு தனியாக ஒரு கிளாஸு, ஒரு ப்ரேயடு வச்சு அதில் குர்ஆனை கற்றுக் கொடுக்குறாங்க. அதில் பாருங்கள், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் அமர்ந்து ஆர்வமாக அந்த குர்ஆனை ஓதுறதை பாருங்கள், கற்றுக்கிறத பாருங்கள். இதுலேருந்து நமக்கு எந்த அளவு ஆர்வத்தோடவும் ஒரு மகிழ்ச்சியோடவும் இந்த குர்ஆனை கற்றுக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர்கள் ஓதுன அந்த குர்ஆன் வசனமும் முத்தாய்ப்பான ஒரு வசனம். அதாவது இஸ்லாத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்கல்ல, அதை பற்றி சொல்லக்கூடிய வசனம் தான் அது. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், நபியே, அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வரும்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வின் மார்க்கத்தில் நுழைவதை நீ பார்க்கும்போது உமது இறைவனின் புகழை கொண்டு போற்றுவீராக, அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவீராக, அவன் மன்னிப்பு மிக்கவனாக இருக்கிறான் அப்படிங்கிற அந்த வசனம். அதாவது அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் கண்டிப்பாக இங்கெல்லாம் கிடச்சிருக்குது. இல்லைனாக்க இந்த மக்கள் இஸ்லாத்தை விட்டுட்டு என்றைக்கே ஓடி போயிருக்காங்க. மக்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வின் மார்க்கத்தில் நுழைவதை நீர் பார்க்கும்போது, மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த இஸ்லாத்தில் சேர்றதை நம்மெல்லாம் இப்போ பார்க்குறோம். இப்போவும் பார்க்குறோம். அமெரிக்காவில் பார்க்குறோம், ஐரோப்பாவில் பார்க்குறோம், ஜப்பானில் பார்க்குறோம், ஆஸ்திரேலியா பார்க்குறோம், நம்ம இந்தியாவில் பார்க்குறோம். உமது இறைவனின் புகழை கொண்டு போற்றுவீர்கள். அதாவது நாங்கள் தான் பெரிய ஆளாயிட்டோம் அப்படின்னு அந்த இருமாப்பெலாம் வந்துருக்கூடாது நமக்கு. அதனால தான் சொல்கிறான் இறைவன், அப்படிலாம் நீ இப்போ மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழையிறதை பார்க்கும்போது உமது இறைவனின் புகழை கொண்டு போற்றுவீராக. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் நடக்குது, நம்முடைய முயற்சினால் இல்லை. நாம் ஒரு ஆளை முஸ்லீமாக மாற்றிட்டோம், ஒரு இஸ்லாத்தில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு நாம் பெருமைப்பட்டுக்கூடாது. அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவீராக, அவன் மன்னிப்பு மிக்கவனாக இருக்கிறான் அப்படிங்கிற அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். அந்த மக்களுக்குள்ள அந்த உணர்வும் எல்லா மக்களுக்கும் வரணும், நமக்கும் வரணும். அதுக்காக இறைவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம்.